இங்க ஒரு சின்ன பையன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அவன் கூட படிக்கிற எல்லாருமே ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பட் இந்த பையன் மட்டும் ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டிருப்பான். அவன் கூட படிக்கிறவங்களே இந்த பையன் அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்து கிண்டல் பண்றாங்க. இந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது, இந்த ஊர்ல அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த ஊர் மக்கள் செய்யற வேலையை பார்த்துட்டு இவனுக்கு பார்த்தா ஏதாச்சும் சாப்பாடு மாதிரி போடுவாங்க. அதை வச்சுதான் இந்த பையன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இந்த பையன் கிட்ட ரொம்ப நல்லா ஃப்ரெண்டா பழகிட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்ன வேணுமோ அதை இந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பார்த்தா இந்த பையன் மேல இருக்கிற அன்பானது இன்னும் குறையவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணு டான்ஸ் ஆட போறதை இந்த பையன் பாக்குறதுக்காக போறான். அப்படி போகும்போது இந்த பொண்ணு டான்ஸ் ஆடி முடிக்கிறான். திரும்பி வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வண்டியானது ஸ்டார்ட் ஆகல. இந்த பொண்ணு கோபப்படுறா, நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட கார்ல இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வராங்க. அன்னில இருந்து இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சரியா பேசுறதே கிடையாது. புதுசா அந்த பையன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோவை சுத்தமா மறக்க ஆரம்பிச்சுட்டா. எந்த அளவுக்குனா தான் பிறந்த நாளுக்கு ஹீரோ கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் அதை வாங்குற அளவுக்கு.